ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவிலேயே வரும். உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும். இந்த அப்பாவின் வாக்கு தவறுவதே கிடையாது. ஐயனே, கண் திறந்து பாரப்பா. வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உன்னையே நினைக்கின்றேன். என் கால்கள் உங்களுடன் நடக்க வந்தது. என் கண்கள் உன்னை காணவே கிடைத்தது. இந்த பிறவியிலேயே உனக்காக உண்டானது. இறைவா, என் உடலில் ஒரு சொட்டு உதிரம் இருக்கும் வரையிலும் உன்னை காணும் வரம் வேண்டும். அருள் புரிவாய் அப்பாவே. ஆபத் பாந்தவனே, இன்பம் தருபவனே, ஈகை அளிப்பவனே, ஓல்வினையை அளிப்பவனே, நீங்களே எங்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று அவரிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். நான் ஒவ்வொரு மனிதனிடமும் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள்தான் என்னை அறிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுதுமே பேசிக்கொண்டேதான் இருப்பேன். நான் யாரிடம் பேசினேன் என்பது அல்ல கேள்வி. யார் யாரெல்லாம் நான் பேசியதை கவனித்தார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் என் பேச்சை கவனித்தீர்களா? இல்லை, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டீர்களா என்று நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் பேச்சை கேட்டிருந்தால் இப்படி இன்று இது ஆகியிருக்காது. உங்களோடு தொடர்பு கொள்ள இந்த பரந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இனிமேலாவது நான் பேசுவதை கவனமாக கேளுங்கள். போகிற போக்கில் நீங்கள் போக வேண்டாம். வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி துவண்டுவிடும் தருணத்தில் உன்னுடன் யாரும் இல்லையே என நினைத்து நீ கலங்காதே. யார் இல்லாவிட்டாலும் என்ன, உன்னை படைத்த உன் சிவன் சாய்ராம் உன்னுடன் இருக்கிறான் என்பதை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள். பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் சிவனையும் சாய்ராம் என நினை. நீ எப்போது வேண்டுமானாலும் வாழ்வில் நிச்சயமாகவே உயரலாம். நல்லதையே நினைத்துப்பார், நல்லதையே செய்து பார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல திசையை நோக்கி செல்லவில்லை, நல்ல திசை என் கண்களுக்கு புலப்படவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். உங்கள் இரு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு அப்பாவின் பெயரை சொல்லுங்கள். நீங்கள் என் கையை பிடிக்கும்போது எதுவுமே தவறாக நடக்காது. கண்களை மூடி எனக்கு முன்னால் அமர்ந்து என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கு துணையாக நான் உன் கையை பிடித்து அழைத்து கொண்டு போவது உங்களுக்கு தெரியும். நீ எதை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நானே என் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்வேன். நீ கவலைப்படாமல் இரு. இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றமாகத்தான் இருக்கப் போகிறது. நான் உன் கையை இறுக்கமாகவே பிடித்துக் கொள்கிறேன். நீ என்னை விட்டு விடாதே. நீயும் என்னை இறுக்க பிடித்துக்கொள். உனக்கு துணை நான் தான். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன். நீ எதற்குமே கலங்காதே. உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும். அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு. காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டு திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது. எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும். வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது.
நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள். கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம். அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும். அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது. ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு. ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார். உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும். ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள். இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன். நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல், எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான். யாரும் இங்கே அனாதைகள் அல்ல. யாரும் இங்கே உற்சார் உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல. எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது. யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை. அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது. யாரும் ஏழையும் அல்ல, யாரும் பணக்காரரும் அல்ல. யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல, யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான். அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே. வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை, கோபம், வலி, மகிழ்ச்சி, பசி, உறக்கம், இழிச்சொல்லின் வலி, புறக்கணிப்பின் வலி போன்ற தனி மனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு. அவர்களும் மனிதர்கள்தான். உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை. சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர். மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும். அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள். மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான். உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும். சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏற்பட்டே ஆக வேண்டும். எனக்கு எல்லோருமே சமம்தான். நான் யாரையும் ஏற்று இரக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை. அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம். நிகரான மனிதர்களை மதிப்போம். நாமாக வாழ்வோம். முதலில் மனிதனாக வாழ்வோம். நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன். எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான். நீங்களும் அப்படியே பாருங்கள். நீ எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கக்கூடாது. யார் உன்னை கீழே நோக்கி விழ செய்தார்களோ அவரை நோக்கி நீ மேலே எழு. எதற்காகவும் தயங்கி போய் கூனி குறுகி நிற்காதே. உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். நீ கவலையின்றி தைரியமாக மேலே எழுந்து வா. நீ மேலே எழும்புவதற்கு என்னுடைய கையை தருகிறேன். என் கையை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா. நீ ஒரு இடத்தில் அவமானப்படும் போது கூனி குறுகி நிற்காமல் அவதாரம் எடுத்து காட்ட வேண்டும். கீழே வீழ்கின்ற போது விஸ்வரூபமாக எழ வேண்டும். உன் மனம் புண்படுகின்ற போது எல்லாம் புன்னகை செய். அதுவே அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாகிவிடும்.
நீ அவர்களிடம் வாதாடுவதை விட்டுவிட்டு நான் அவர்கள் முன்னையில் வாழ்ந்து காட்டுவேன் என்ற சபதம் எடு. நீ அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இதயத்தை எந்த நிலையிலுமே அலட்சியப்படுத்தாதே. உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் பல பேர் இருக்கின்றனர். உன்னை உயிராய் நினைக்கும் உறவு உன்னை விட்டு போகப் போகிறது. அதனால் உன்னுடைய கோபத்தை நீ விட்டுவிடு. அலட்சியப்படுத்தாதே அவர்களை. ஏனெனில் அதனை விட இவ்வுலகில் பெரிய பாவம் எதுவுமே இல்லை. உன்னை நம்பி வந்த உறவு அது. ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை மந்திரங்கள் உரியேற்றினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறையருளை பெற முடியாது. ஒரு மனிதன் இறையருளை பெற வேண்டுமென்றால், ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும். இவன் இறைவனை தேடி போக வேண்டியதில்லை. அந்த இறைவனை இவரை தேடி வந்து விடுவார். இவன் இல்லம் நோக்கி வந்து விடுவார். எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறையே வந்து கையேந்தும். அந்த அளவுக்கு தானத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமை. பக்தினி, நீ இப்போது ஏன் குழம்பி போயிருக்கிறாய்? உனக்கு என்ன வர வேண்டும்? உனக்கு ஆரோக்கியம், பொருளாதாரம், மன நிம்மதி எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள். நான் உனக்கு தருகிறேன். நீ யாரிடமும் போய் கையேந்த வேண்டாம். நீ கவலைப்படாதே. யாரிடமும் கையேந்தும் நிலைப்படி நான் உன்னை வைக்க மாட்டேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுமே நான் தீர்த்து விடுகிறேன். என்னை நம்பு. என்னை முழுவதுமாக நம்பு. ஒரு முறையாவது, தினமும் ஒரு முறையாவது என்னுடைய பெயரை சொல்லி என்னை கூப்பிடு. உன் குழப்பங்களுக்கு எல்லாவற்றிற்குமே நான் விடை தருகிறேன். உனக்கு என்ன வர வேண்டும் கேள். நான் உனக்கு தருகிறேன். எடுத்துக்கொள். சந்தோஷமாக வாழு. எல்லாவற்றையுமே சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரமே உன்னுடைய வாழ்வின் தந்திரம் என்பதை மறந்து விடாதே. முதலில் கஷ்டத்தை வெளியே சொல்லாதே. நீ காலனை தேடிச் செல்லாதே. கவலைகளை மனதில் கொள்ளாதே. கற்பத்தில் உயிரை கொள்ளாதே. கண்டதை உணவாக உண்ணாதே. கண்டவர்கள் மனதை கில்லாதே. காசுக்காக தன் மானத்தை இழக்காதே. கலங்கி யாரிடமும் நிற்காதே. கள்ளமுள்ளோரை கண்டு திரும்பாதே. கற்பனையில் மூழ்கி ஏங்காதே. கால் போன போக்கிலே போகாதே. கர்மத்தை கையில் ஏந்தாதே. காலம் கடந்து பெருமூச்சு வாங்காதே. கடவுள் மீது ஒருபோதும் பழி போடாதே. நான் சொல்வது எல்லாம் விளங்குகிறதா? உன்னுடைய கஷ்டத்தை முதலில் நீ வெளியே சொல்லக்கூடாது. காலனை தேடி செல்லக்கூடாது. தானாகவே வரட்டும் என்று விடு. கவலைகளை மனதிலேயே கொள்ளாதே. கற்பத்திலேயே ஒரு உயிரை கொல்லக்கூடாது. அது மிக பெரிய பாவம். கண்டதையும் உணவாக உண்ணாதே. உன்னுடைய வயிற்றுக்கு எது பொருந்துமோ அதை மட்டுமே உண்ணு. கண்டவர்கள் மனதை கில்லாதே. அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாதே. காசுக்காக உன்னுடைய தன்மானத்தை நீ இழக்கக்கூடாது. தன்மானம் முக்கியம். நீ யாரிடமும் போய் கலங்கி நிற்காதே. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதே. கள்ளமுள்ளோரை கண்டு திரும்பாதே. அதாவது வஞ்சக எண்ணம் உள்ளோரை கண்டால் நீ உடனே திரும்பி வந்துவிடு. அவர்கள் முகத்தை கூட பார்க்காதே. கற்பனையிலேயே மூழ்கி ஏங்காதே. பேராசைப்படக்கூடாது என்கிறார். கால் போன போக்கிலே போகாதே. எங்கு வேண்டுமானாலும் போகலாம். கால் போன போக்கில் போனால் செல்ற இடம் கூட தெரியாது. கர்மத்தை கையில் ஏந்தாதே. நல்லதை மட்டுமே செய். உன் கர்மா எல்லாமே அழிந்துவிடும். காலம் கடந்து பெருமூச்சு வாங்காதே. நேரம் உள்ள போதே தூற்றிக்கொள். நேரம் போனால் பிறகு கிடைக்காது. நேரம் மிக அற்புதமானது. திரும்பி வராது. கடவுள் மீது ஒருபோதும் பழி போடாதே. யான் கேட்டு என் கடவுள் எனக்கு செய்யவில்லை என்று அவரை திட்டாதே. அவருக்கு தெரியும் உனக்கு எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று. கடவுளுக்கு தெரியும். அவருக்கு தெரியாமலையா நீ வந்தாய்? கடவுள் மீது ஒருபோதுமே பழி போடும் எண்ணத்தை விட்டுவிடு. அவன் அப்பா எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்த செயல் விரைவிலேயே என் ஆசையுடன் நடக்கப் போகிறது. உன்னை சரியான நேரத்தில் நான் கரம் குழித்து இழுத்து வந்து விட்டேன். நீ பயப்படாதே.
எல்லாமே என்னுடைய ஆசைப்படியே நடக்கும். வாழ்வில் நடைமுறையில் உள்ள சில விஷயங்களை யதார்த்தமாக நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் ஏற்கலாம். நீ முயற்றுப்பார். என் துணையோடு எல்லாவற்றையுமே போராடிப்பார். போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை. போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் இந்த பூமியில் வாழ முடியாது. தெரிந்து கொள். பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் சத்தம் செய்துதான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை. இன்று மனிதன் போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றான். அதைத்தான் விரும்புகின்றான். வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்தி கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியிருக்கிறது. பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பதுண்டு. ஆனால் அவை நிலைப்பது இல்லை. அது நியதியும் இல்லை. அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்களாக பூத்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அது போலத்தான் வாழ்க்கையும். போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே வெற்றி பெற முடியாது. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு 100 காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் 1000 காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டு. சரியான நேர்மையான வாழ்க்கை பயணப்பாதை முட்கள் நிறைந்த கரடுமுரடான பாதைத்தான். இப்பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழிச்சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும். அதை நீ தெரிந்து கொள். வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமல்ல. களை இல்லாத தோட்டம் இல்லை. அதுபோலத்தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கை அழகானதாக மாற்றிக்கொள்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. எல்லோருடைய வாழ்விலும் இன்பம் துன்பம் என்று எல்லாமே கலந்துதான் இருக்கும். நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். மன நிறைவு இருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி தானாக நிலைத்து நிற்கும். போராட்டம் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பதில்லை. போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும். வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும். உங்களின் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை பின்பற்றுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனையாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள். உங்கள் வாழ்வு இனிதாக அமையும். நீங்கள் வாழ வாருங்கள். என்னுடைய ஆசையுடன் நீங்கள் போராட்டத்தில் குதிக்க தயாராக இருங்கள். என் துணை உனக்கு உண்டு. வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள். இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும். விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது. விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும். உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது. ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள். உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள். எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும். உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும். அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும். அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். விடியும் பொழுது இறைவனின் ஆசியுடன் தொடங்குங்கள். முடியும் இரவும், அதாவது அன்றைய நாளின் முடிவும் இரவும் நன்றி சொல்லி உறங்குங்கள். மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள். உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது, அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும். எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள். நன்றாகவே இருக்கும். ஒரு நிமிடம் சுதாரித்து கொண்டு பிறகு ஏந்திரியுங்கள்.
அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்தறியுங்கள். உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும். நம்புங்கள், நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள். இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே. இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே. எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசியோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும். இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இறைவனின் நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருங்கள்.